1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 11. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் கட்டளையிட்டது போல. பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார், நாங்கள் கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். ஆக முதலில் சொல்லும் பொழுது எபேசியரில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவது, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அமைதியை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? நாங்கள் சொல்லுகிறது போல, கட்டளையிட்டது போல உங்கள் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டு, உங்கள் வேலையை பாருங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு சொந்த கையால் உழைத்து, உங்கள் சொந்த கையால் நாம் உழைப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். உழைப்பவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோம்பேறிகள் தட்டுல கை வைக்க கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர். சோம்பேறியா இருக்கியா? நேரத்தை வீணடிக்கிறியா? தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லையும் சோசியல் மீடியாவிலையும் உன் நேரத்தை வீணடிக்கிறியா? நீ ஆண்டவருக்கு எதிரானவன். ஆண்டவர் உன்மேல் விருப்பம் கொள்வதில்லை. உண்மையில் ஆண்டவர் விருப்பம் கொள்ள மாட்டார். ஆண்டவர் யார் மேல் விருப்பம் கொள்வார் என்று சொன்னால், சொந்த கையால் உழைத்து, உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். காசிப் பேசாதீங்க. உலகத்தை பற்றியோ உலகத்தில் உள்ள மனிதர்களை குறித்தோ ஜெபம் பண்ணுங்க. அவங்க பலவீனத்துக்காக ஜெபிங்க. யாரையும் குற்றம் சொல்ல நமக்கு தகுதி கிடையாது. ஏனெனில் நாமே சரியானவர்கள் அல்ல, நாமே பலவீனமான பாத்திரம். நமக்குள்ள ஆண்டவர் குறைகளை கண்டுபிடித்தால் எவ்வளவு குறைகளை கண்டுபிடிக்க முடியும்? யாரிடத்திலும் குறையை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம வேலை இல்லை. உங்கள் வேலையை பார்த்து கொண்டு சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ முயற்சி செய்யுங்கள். அதில் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள் என்று பவுலடிகளார் நமக்கு அழகாக அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே போல கொலோசியர் 1:20 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், அவருடைய வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்ட. அவர் வரும்பொழுதே அவருக்கு தெரியும், சிலுவை சாவை அவருக்கு இந்த உலகம் பரிசாய் கொடுக்க போகிறது என்று. பிதாவோடு மக்களை ஒப்புரவாக்க, பிதாவோடு நம்ம எல்லோரையும் உறவாட வைக்க, ஒப்புரவாக்க, சமாதானம் செய்ய அவர் விண்ணகத்திலும் மண்ணகம் அனைத்தையும் அவர் வழியாய் பிதாவோடு ஒப்புரவாக்க. என்ன அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்ட, இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்டவும் அவர் வந்ததோடைய இன்னொரு நோக்கம் என்ன? நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கணும், சமாதானம் செஞ்சு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு என்ட்ரி வீசா யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் என்ட்ரி வீசா. ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வழியும் உண்மையும் உயிர்ப்புமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் வழியா தான் பரலோகம் போக முடியும். வேற யார் வழியாவும் பரலோகம் போக முடியாது. இந்த உலகம் சொல்லும் கேட்காதீங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவனாய் இருந்தாலும் சரி, எந்த உலகத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் சரி, பரலோகம் போவதற்கு ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியமும் உயிர்ப்புமாய் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் வழியாய் அன்றி, என் வழியாய் அன்றி எவனும் தந்தையிடத்துல வர முடியாது. ஆக அமைதியை நிலைநாட்டவும் நம்மை ஒப்புரவாக்கவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக, எல்லாவற்றுக்குமாக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வருகிற எல்லா அவஸ்தையிலிருந்தும் நமக்கு பூரண விடுதலை, இலவசமா
ஒன்னும் செய்ய வேணாம். ரிப்பென்ட் ரிப்பென்ட் ரிப்பென்ட். செய்த பாவத்துக்கு மனம் வருந்தி அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. செய்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். பாவத்தை விட்டுடு. நீ பாவத்தை விட்டினா பிசாசு விட்டுடுவான். அவனை விட்டுடுங்க. அவன் வேண்டாம், அவன் வேண்டாம், அவன் வேண்டாம். அவனால எதையுமே கொடுக்க முடியாதுங்க. எதையுமே கொடுக்க முடியாதுங்க. நம்ம அப்பாவால எல்லாத்தையும் கொடுக்க முடியுங்க. நம்ம அப்பாவால எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அவனால எதையுமே கொடுக்க முடியாதுங்க. எல்லாம் சிற்றின்பம், மாய, இச்சை, உலகத்தினுடைய காரியங்களை காமிச்சு அது பின்னாடி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கவலை வந்து சேருங்க. திகில் வந்து சேரும், பயம் வந்து சேரும், எல்லாம் வந்து சேரும். முதல்ல எல்லாம் இன்பமா இருக்கும். எல்லாம் முதல்ல இன்பமா இருக்கும். அது போக 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 கசப்பு, திகில், பயம், அவமானம், நிந்த, இதுதாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள். உலக இன்பங்களுக்கு பின்னால் இருக்கிற காரியங்கள். ஆனால் தேவனோடு வாழ்கிறதுல இறை அமைதி, இறை சமாதானம், இறை சந்தோஷம், இறை மகிழ்ச்சி, எல்லாம் 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 உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததெல்லாம் அவர் கொடுப்பார். எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். அது மட்டுமல்ல, இம்மைக்கான ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இம்மைக்கான ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது கொடை இறை அமைதியை. அந்த இறை அமைதியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை தேடுவதில் நோக்கமாயிருந்து, ஊக்கமாயிருந்து, அவர் அதிகமாய் தேடி பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி அவரை தேடுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையை ருசிக்கிறவர்களாக, சுவைக்கிறவர்களாக நாம் மாறணும். அப்படிப்பட்ட அருளையும் ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் ஆண்டவர் இன்று நமக்கு அருள்வாராக. ஆமென்.